ஜீ தமிழ்ல ரொம்ப ஃபெமிலியரா போயிருந்த செம்பருத்தி சீரியலோட கதாநாயகி தாங்க ரொம்ப அழகா ரெடி ஆகியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நியூ மூவி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்கங்க. ஸோ அதுக்கு தான் ரெடி ஆயிருக்காங்க. எப்படி ரெடி ஆகிட்டு எங்கே போய் நின்றுருக்காங்க பார்த்தீங்களா? ஆமாங்க. அவங்களோட புது மூவியான அவங்காஞ்சி அந்த படத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வில்லேஜில் தான் அங்கே நடக்குது. ஸோ இவங்க வந்து சேத்துல ஆடுற மாதிரியான வீடியோஸ், அதுக்கப்புறம் கழனியில் ஆடுற மாதிரி, மலையில், தண்ணியில் அந்த மாதிரி எல்லாமே வில்லேஜ் சம்மந்தப்பட்டு தான் அவங்களுக்கான ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த சேத்துல டான்ஸ் ஆடுறதுக்கு அப்படின்றது நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுதுங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக தெரியுதுங்க. ஆனால் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து எல்லா கலைஞர்களுமே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம சமனாவை பார்க்கும்போதே வந்து தெரியுது. சமனா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் குயின் தாங்க. ஆமாங்க, செம்பருத்தி சீரியலில் அவங்களுக்கு டைலாக் வேணாம், பேச வேணாம், எதுவுமே வேணாம், அந்த எக்ஸ்பிரஷன்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நாடகத்தையே அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நிலையில தான் இந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஷன் குயினாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிரஷன்லேயே நிறைய விஷயங்கள் கவர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜில் ஆடக்கூடிய அந்த டான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. இன்டேக்கெல்லாம் வாங்காம ஒரே டேக்லேயே வந்து பண்ணுறது டேக்கெல்லாம் வந்து போகாமல் அதையுமே நம்ம சபானா வந்து ரொம்ப அழகாக கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு சும்மா சொல்லக்கூடாதுங்க. ரொம்ப அழகாக அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்க அந்த கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது நல்லா நமக்கு வந்து தெரியுது. என்னதான் வந்து ஆக்ட்ரஸாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு இது ரெண்டுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த மாதிரியான ஒன்னொரு ஏன்னா பண்ண முடியும் பார்க்கும்போது தான் நம்ம மேலே பார்க்கும்போது நமக்கு ஒவ்வொரு படத்துலையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் வந்து வெளியிருந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் சொன்னாலும் அவங்க சேத்துல ஆடி ஸ்க்ரீனில் அவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மலையில் ஆடி ரொம்ப நிறைய ஸ்பாட்டிங்கில் ஆடி எத்தனையோ பேரோட உழைப்பு இருக்கு. பட் இந்த இடத்துல லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய கலைஞர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷனோ ஒரு மேலே வரும் ஒரு சந்தோஷம் நம்ம சவால மூலியமா எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு புது மூவிக்கு போயிருக்காங்க நமக்கே தெரிய வருது. அவங்க மென்டல் சவானாவோட கேரியர் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், நிறைய மூவிஸ் அவங்க கமிட் ஆகணும். இது இல்லாமல் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா படங்களும் அவருக்கு பிடிச்ச விஜய் சார் கூடயே அவங்க பண்ணணும் அப்படின்றத என்னோட விஷஸ்ங்க.